அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோல டெரஸ் கார்டனிங் பத்தின கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் டெரஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் அதுக்கு பேசிக்காக ஃபஸ்ட் இந்த கிட் தான் வாங்கியிருந்தேன். இது 4-in-1 மிக்ஸ்டு சாயில். ஸோ இதில் என்னென்ன வரும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோபீட் வந்து தென்னை நார் தான். அந்த நார் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி இந்த மாதிரி பிரிக்ஸ் மாதிரி ஆக்குவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம மிக்ஸ்டு சாயில் கூட ஆட் பண்ணும்போது மண்ணை நல்லா ஈரப்பதமாக வச்சுருக்கோம், அதுக்காக. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெர்மிகுலைட். இது வந்து தண்ணியையும் நியூட்ரியன்ஸையும் நல்லா தக்க வச்சுருக்கோம், அதனால ரூட்ஸ்க்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இது வந்து உணவு மாதிரி. இது எப்படி அப்படின்னா, இலை, கனி, காய், பூ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல நியூட்ரியன்ஸ் கொடுக்கும். ஃபோர்த் ஒன் வந்து நீம் கேக். இது வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் அது மண்ணுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த கொக்கோபீட்டை நல்லா ஊற வைக்கணும். அதாவது இந்த கொக்கோபீட்டுக்கு கிட்டத்தட்ட 14 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இப்போ இதில் வந்து 14 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு, இது நைட்டு வந்து நான் இப்படி ஆட் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட காலையில் வரைக்கும் அதை மூடி போட்டு அப்படியே விட்டுட்டேன். இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா இது கூடவே வெர்மிகுலைட், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அப்புறமா நீம் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரோ பேக்கில் இதை அப்படியே மாற்ற வேண்டிதான். க்ரோ பேக்ஸில் என்ன மாதிரி செடி வைக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மினி ஆரஞ்சு செடி வாங்கி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ க்ரோ பேக்கில் மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதை வச்சுருக்கோம். நான் கொஞ்சம் விதைகள் எல்லாம் நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து க்ரோ பேக்கில் கொஞ்சமாக மண் போட்டுட்டு கொஞ்சம் விதையை தூவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். கத்திரிக்காய், மிளகாய் இது எல்லாத்தையுமே 12x12 சைஸ் க்ரோ பேக்லையும், இந்த ஆரஞ்சு பிளான்ட் வந்து 15x15 க்ரோ பேக்லையும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு அது மேலே க்ரோ பேக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்டாண்டு கண்டிப்பாக போடுறது நல்லது, ஏன்னா க்ரோ பேக் அடியில் வடிகிற தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு ரூஃப்மே பாதிக்காது, அதுக்காக. பொதுவாகவே க்ரோ பேக்ஸில் 2 செடிக்கு மேலே வளர்றது நல்லதில்லை. 2 செடினா கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்கும். அதனால நான் ஒரு செடி எடுத்து இப்போ லேண்டில் வைக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், நார்மல் லேண்ட்லேயே இதை வச்சுட்டு போயிடலாமே, நார்மல் மண்ணில் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ அந்த ஒரு மிளகாய் செடியை நான் இப்போ தரையில் வந்து நட்டுருக்கேனா, இன்னைக்கு இந்த செடியோட அளவு பாருங்க, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது நான் க்ரோ பேக்ல வச்சிருக்க மிளகாய் செடி காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த 2 செடியுமே இந்த அளவுக்கு சூப்பரா வளர்ந்துருக்கு. இதுல நிறைய காய் கூட வச்சிருக்கு. ஸோ ரெண்டுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. அடுத்தது நான் வந்து மினி ஆரஞ்சு செடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை நான் அது வாங்கும் போதே இந்த மாதிரி ஒரு மினி ஆரஞ்சு அதில் இருந்துச்சு, ஆனால் காயாக இருந்துச்சு. அது கொஞ்ச நாளிலே நல்லா பழுத்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஆனால் சரியான புளிப்பு. இது வந்து லெமன் ரைஸ் மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூவெல்லாம் வச்சு இப்போ ஒரு குட்டி குட்டியாக நிறைய காயும் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் செடி, அதுவுமே இப்போ இந்த அளவு வளர்ந்துருக்கு. நம்ம விதையா போட்டது இந்த அளவு வளர்ந்து இருக்கு. இதில் பூ வச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவும் மிளகாய் செடியும் நல்லா அழகா பூ வைக்குது. ஆனால் காத்துனாலையா என்ன ஏதுன்னு தெரியலை, இந்த பூ எல்லாமே உதிர்ந்துருது நிறைய. இதுக்கான சொல்யூஷனை நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன்னா, நான் அப்புறமா என்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி எல்லா அப்டேட்டுமே அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.